வெண்டைக்காய் காட்டுக்கு வந்தாச்சு. வெண்டைக்காய் பறிச்சுக்கலாம். வெண்டைக்காய் பூவும் இப்படித்தான் இருக்கு, காய் இப்படித்தான் காய்க்கு. செடி வளர 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 என்ன வந்துடும், அப்படியே காய்ச்சிக்கிட்டே வரும். எடையும் படையுமா கனவு காய் வைக்கி. நல்லா முத்தவும் கூடாது, பிஞ்சாவும் இருக்கக்கூடாது, கணக்கான காயை பறிச்சுக்கலாம். கை பிடிப்பிடியா போடு போகலாம். சரி சரி வாங்க போகலாம். வெண்டைக்காய் காய்ச்சி பாரு, நாங்கள் போயிட்டு வரமாயா? போயிட்டு வெண்டைக்காயை நல்லா கொட்டி அலாசி எடுத்துக்கலாம். நல்லா அலாசி எடுத்துக்கலாம். ஆட்டி எடுத்துக்கலாம். வரமிளகாய் 4, பச்சை மிளகாய் 1, 2 பூண்டு சீரகம், 1 கால் பூண்டு கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை. கண்ணே நான் ஆட்டுறேன், தேங்காய் மூடி சொல்லிட்டேன். அது ஆட்ட ஆட்ட கம மணக்குது பாரு. கொண்ட சாமி திருவுண வெங்காயம் 1/2 கப்பு தில்லி போட்டு ஆட்டிக்கலாம். அடுப்பத்தை பிரியா வெண்டைக்காய் ஏறி இந்த அளவுக்கு மஞ்சள் போதும், வலிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பத்தை சேர்த்து சட்டி அடுப்பு மேலே வைக்கலாம். அரிஞ்சு வச்சு வெண்டைக்காய் கொட்டி தொலைக்கலாம். உப்பு போட்டு தொலைக்கலாம். பாப்பா நான் தொலைகிறேன், தயிர் போட்டு போய் எடுத்துட்டேன். இந்த வெண்டைக்காய் அடிக்கடி சேர்த்துக்கிட்டேன், கண் பார்வை நல்லா வரும், மூளை நல்லா வளர்ச்சி வரும் பிள்ளைங்களுக்கு. ஐயோ வைசாமி ஒரு தட்டை எடுத்து தட்டு மேலே வைக்கணும். வளவள போட்டு நல்லா வணக்கணும். பாப்பா அது வணக்கு, நான் தயிர் கரைக்கிறேன். நல்லா 7 லாட்டு தவஞ்சி வச்சு போய் தயிர் வீட்டில் தயிர் போட்டால் இந்த மாதிரி தான் துவையும். அடுப்பில் காய வச்சு பெற போட்டால் இப்படி எண்ணெய் திரண்டு வரும். 7 லாட்டு இருக்கு.
ஒரு 2 கப்பு தயிர் ஊற்றிக்கலாம். ஆட்டி வச்ச பொருளை போட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வணங்கி போச்சு. வெண்டைக்காய் போட்டு கலந்துக்கலாம். இதுக்கு மேலே உப்பு சரியாக வேணும் பார்த்து உப்பு போட்டுக்குங்க. தயிர் கரைச்சி வச்சாச்சு. சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். ஒரு மூணு எண்ணெய் ஊத்தாயா வரைய போதுமானே போது. ஒரு அரை பூண்டு கடுகு போட்டாயா போடு. வரமிளகாய் 2 மிளகாயா கருப்பில் 2 கொத்து. வெண்டைக்காய் தயிர் பச்சடி ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த வெய்ய காலத்துக்கு வெண்டைக்காயும் தயிரும் சேர்த்துக்கிட்டா நம்ம குளிர்ச்ச தயிர் குழம்பு, வெண்டைக்காய் தயிர் குழம்பு வைக்கலாம், மோர் குழம்பு வைக்கலாம். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா இந்த வெய்ய காலத்துக்கு நம்ம உடம்பு நல்லா குளிர்ச்சி ஆகும். கெருப்பைக்கு நம்ம நல்லது. மாசமாக இருக்கிறத சாப்பிட்டா ரத்த சோகை போகும். சாப்பிடுக்கண்ணே. சரியாயா சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். பிணைய அப்படி சும்மா கமன்னு வாசனை வருது. சூப்பராக இருக்குது. வெண்டைக்காய் தயிர் பச்சடி அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிட்டு அப்புறம் சொல்லுங்க. இன்னைக்கு சேர்த்துங்கிறது இன்னும் மட்டும் சேர்த்துங்களாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. அவ்வளோ வாசனையாக இருக்குது. கமன்னு மணக்குது.